மாமன்னன் படத்தோட சூப்பர் காம்போவான ஃபஹத் ஃபாசில் வடிவேல் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நடிச்சிருக்கிற மாரீசன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். சில வீடை நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் அல்சைமர்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற வடிவேல் வீட்டுக்கு ஃபஹத் திருட வராரு. அந்த சமயம் வடிவேல் இவர்கிட்ட தப்பிச்சு போகிறதுக்காக ஹெல்ப் கேட்குறாரு. அந்த ஹெல்ப் பண்ணும்போது வடிவேல் கிட்ட நிறைய காசு இருக்கிறத ஃபஹத் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த காசை ஃபுல்லாக அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ட்ராவலில் என்னெல்லாம் நடக்குது, இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு மேலே இந்த கதையில் என்ன சொன்னாலும் அது ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சார் எங்கே போனோம்? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சிமெஸ் பண்ணல இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா இதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ட்விஸ்டெல்லாம் டைரக்டர் ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஃபஹத்தோட ஆக்டிங், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், வடிவேலோட ஆக்டிங்னு இது ரெண்டுமே எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. யுவனோட மியூசிக்கும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? நேற்று நைட்டு கூட கரெக்டாக என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா, ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாத்துவேன். இந்த படத்தோட ட்ராபேக்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக ஃபஹத் வடிவேல டிஃப்ரெண்ட்டான ரோலில் பார்க்கணுன்னு நினச்சாலோ, நல்ல த்ரில்லர் பார்க்கணுன்னு நினச்சாலோ மாரீசன் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.